கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்த் மினிஸ்ட்ரி நேயர்களே, மற்றும் ஒரு பாடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலாண்டின் 9வது பாடம், அன்பால் உந்தப்பட்ட ஊழியம் என்கிற தலைப்பின் கீழாய் இந்த வாரத்திலே நாம் படிக்க இருக்கிறோம். இந்த பாடத்தை படிப்பதற்கு முன்பதாக நாம் ஜெபத்தோடு கூட ஆரம்பிப்போம். எங்களை நேசிக்கிறதா அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மற்றும் ஒரு பாடத்தை படிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடத்தின் வாயிலாய் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் எங்களுக்கு விலக்கி தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 9வது பாடம் அன்பால் உந்தப்பட்ட ஊழியம். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நாம் எந்தெந்த வேலைகள் செய்தாலும் கூட நமக்கு ஒரு மேலான பணியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வேதாகமத்தில் நம்ம வாசிக்க முடியும். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று அழைக்கிறார். அப்படியாகினால் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டத்திற்கு என்று ஒரு பொறுப்பு இருக்கிறது. விசேஷ விதமாக கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அந்த பொறுப்பு நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன பொறுப்பு என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் இந்த பூமியில் ஆண்டவரிடத்தில் கேட்ட கேள்வி, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் என்ன அடையாளம் என்று கேட்ட பொழுது ஒவ்வொரு அடையாளங்களாய் அவர் சொல்லி கொண்டு வந்த பிற்பாடு மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போது இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பொறுப்பை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து கொடுத்திருக்கிறார். இந்த ஊழிய பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது வெறும் ஊழியர்களுக்கு மாத்திரம் அல்லது போதகர்களுக்கு மாத்திரம் அவருடைய தலையில விழுந்த கடமை அல்ல. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு அவருடைய அன்பிற்குள்ளாய் உலகத்தை, பாவத்தில் விழுந்திருக்கிற உலகத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ரட்சிப்பிலே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தில் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்பதை முதலாவதாக உணர வேண்டும். அந்த பங்கை அப்போஸ்தலனாகிய பவுல் உணர்ந்தது நிமித்தமாக, தேவனை அதிகமாய் நேசித்தது நிமித்தமாக, ஜனங்களை அதிகமாய் நேசித்தது நிமித்தமாக அவருடைய ஊழியம் சிறப்பாக வெற்றிகரமாக செய்வதற்கு ஒரு வாய்ப்பாய் அமைந்தது. ஆகவே தான் இந்த தலைப்பில் நாம் பார்க்கிறோம், அன்பால் உந்தப்பட்ட ஊழியம். ஒருவேளை ஆண்டவருடைய அன்பினாலே ஏவப்பட்டு, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, அந்த அன்பு அவரை நெருக்கி ஏவுகிறதுனாலே என்ன பாடுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், சவால்கள் வந்தாலும் அதை தாங்கி கொள்வதற்கு அவருக்கு மனப்பக்குவம் இருந்ததற்கான ஒரே அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவின் மீது தான் வைத்திருந்த அன்பும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவர் இருந்த வைராக்கியமும் தான் காரணமாக இருந்தது நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட வைராக்கியமும் அன்பும் நம்முடைய உள்ளத்தில் குடிக்கொள்ளுகிற பொழுது நாமும் தேவ அன்பினால் ஊந்தப்பட்டு ஆண்டவருடைய வருகையை துரிதப்படுத்தத்தக்கதாக அந்த ஊழியத்தில் நம்மை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மனன வசனமாக 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு நான் எழுதினேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் துக்கப்படும்படியாய் சில சிக்ஷைகள், சில கடிந்து கொள்ளுதல், சில ஆலோசனைகள் சொல்லுகிற பொழுது அது ஒருவேளை உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்தும் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீங்கள் துக்கப்படும்படியாய் நான் அதை எழுதவில்லை. உங்கள் மீது நான் வைத்திருக்கிற கரிசனை, அன்பு, நீங்கள் எப்படியாகிலும் பரலோக ராஜ்யத்தை சேர வேண்டும், பரலோக ராஜ்யத்தை இழந்து விடக்கூடாது என்கிற உங்கள் மீது நான் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக நான் அதை கண்ணீரோடு கூட உங்களுக்கு நான் எழுதினேன் என்று 2 கொரிந்தியர் நிருபத்தை எழுதும்போது அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தில் அல்லது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் பட்ட பாடுகள் அநேகமாக இருக்கிறதை நம்ம 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24லிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட சவால்களோ அல்லது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வரும் என்று சொன்னால் நாம் ஊழியத்தில் ஒருவேளை பவுலை போல நாம் தரித்திருக்க கூடுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக நமது முன்பாக வைக்கப்படுகிறது. ஆனாலும் அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கிறிஸ்துவின் நிமித்தமாக அந்த துன்பத்தை மகிழ்ச்சியோடு அவர் ஏற்றுக்கொண்டார். ஏனென்று சொன்னால் அதனுடைய விளைவு அநேக ஆத்துமாக்கள் தேவனை அறிகின்ற அறிவிலே வளர்கிறார்கள், தேவனை அறிந்து கொண்டு அவர்கள் மந்தையிலே கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறார்கள் என்பதுதான். இப்போ இங்கே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கின்ற பொழுது தான் பட்ட பாடுகளை அங்கே விவரித்து கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளினால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம்
கப்பர் தேசத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லர்களால் வந்த மோசங்களிலும் சுய ஜனங்களினால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரனிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் இல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இப்போ இந்த இவ்வளவு உபத்திரவத்தை காட்டிலும் எனக்கு ஒரு மிகுந்த ஒரு பாரம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சபைகளை குறித்ததான பாரம் என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியுது. அப்போ இந்த ஆழ்ந்த கவலை கிறிஸ்தவர்கள் மீது அல்லது இந்த ஜனங்கள் தேவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், மரித்தவர் இவர்தான் மேசியா, அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், அவரை பின்பற்றுங்கள் என்கிற அந்த சத்தியத்தை போய் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற பாரம் அவருடைய உள்ளத்தில் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. 2 கொரிந்தியர் 5:14 நாம் வாசிக்கின்ற பொழுது அதற்கு என்ன காரணம்? இவ்வளவு பாடுகள் பட்டும் தேவனுடைய சத்தியம் போய் சேர வேண்டும் என்கிற ஒரே கவலை தான் அவருடைய உள்ளத்தில் இருந்ததற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் 2 கொரிந்தியர் 5:14 சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று அங்கே சொல்லப்பட்டது. ஆண்டவருடைய அன்பு அவர்களை நெருக்கி ஏவினதினாலே, கிறிஸ்துவின் மீது அவர் வைத்த அன்பினாலே, அதே அன்பை, அந்த அகாப்பே அன்பை தன்னுடைய சக மனிதனிடத்தில் காட்ட வேண்டும் என்கிற அந்த எண்ணம் தேவ ஆவியானவரால் அவருக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியுது. நாம் கடந்த வாரங்களில் படிக்கின்ற பொழுது உயிர்த்தெழுதலை குறித்து படித்தோம். அதுக்கு முன்பதாக அன்பை குறித்து படித்தோம். இந்த அன்பு என்பது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் படிக்கின்ற பொழுது 4 விதமான அன்பை குறித்து படித்தோம். அதில் முதல் காரியம் பார்த்திங்கன்னா அந்த எரோஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க வார்த்தையில் பயன்படுத்தக்கூடிய எரோஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ளான அன்பு. அடுத்து ஸ்டோர்ஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அது குடும்ப நபர்களிடத்தில், குடும்ப அங்கத்தினர்களிடத்தில் காணப்படுகிற அன்பாய் இருக்கிறது. ஃபிலியோ என்று சொன்னால் நட்பு வட்டாரத்தில் காணப்படக்கூடிய அன்பாய் இருக்கிறது. ஆனால் இவைகளை பற்றி பேசாமல் அகாப்பே அன்பை குறித்து அங்கு அதிகமாய் பேசுகிறதை பார்க்க முடியும். அகாப்பே அன்பு என்பது ஒரு சுயநலமற்ற ஜீவனையும் கொடுக்கிற ஒரு அன்பாய் இருக்கிறது. அந்த அன்பை கிறிஸ்து இந்த உலகத்தின் மீது வெளிப்படுத்தினது போல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவ ஆவியானவருடைய உதவியோடு கூட அந்த அன்பை என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் வெளிக்காட்ட முடியும். அதே அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று பவுல் சொல்லுகிறார். அந்த அன்பு நமக்குள்ளாய் வருகிற பொழுது இந்த 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் சொல்லப்பட்ட அத்தனை பாடுகளும் அது மரணத்திற்கு ஏதுவான பாடுகளாய் இருந்த போதிலும் கூட அதை அந்த தேவனுடைய அகாப்பை அன்பு நம்முடைய உள்ளத்தில் குடிகொள்கிற பொழுது நாம் மற்றவர்களை கிறிஸ்து நேசித்தது போல நேசிக்கிறோம், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை இழந்து விடக்கூடாது என்கிற நல்லுணர்வு நமக்குள்ளாய் ஏற்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியாக இந்த வார பாடத்தில் அந்த அன்பின் நிமித்தமாய் அவர் செய்த ஊழியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த நிருபத்தை எழுதுகிற பொழுது 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளையும் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். தொடர்ச்சியாக இந்த 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கின்ற பொழுது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். எங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உபத்திரவத்தின் மத்தியில் எப்படி எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறாரோ அதே போல உங்களுக்கும் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆறுதல் சொல்லுகிறோம் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெறுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அப்போ ஒரு காரியத்தை அங்கே தெளிவுபடுத்துகிறார். என்ன தெளிவுபடுத்துகிறார் என்று சொன்னால், எங்களுக்கு எப்படி பாடுகள் வருகிறதோ
அந்த பாடுகளின் ஊடாய் கிறிஸ்து எங்களை ஆறுதல் படுத்துகிறது போல நீங்களும் வந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் வந்து உங்களுக்கு வருகிற பாடுகள் நிமித்தமாக நீங்கள் அந்த ஆறுதலை அடைய வேண்டும் என்று இங்கே சொல்கிறார். இந்த பாடத்தில் குறிப்பாக சொல்லுகிற பொழுது 4 காரியங்களை பற்றி அங்கே சொல்லுகிறதை பார்க்க, உபத்திரவத்திலே எப்படி கிறிஸ்து உபத்திரவத்திலே தேவன் நமக்கு எப்படி ஆறுதல் கொடுக்கிறார் என்பது ஒரு காரியம். அடுத்ததாக நாம் தேவனை என்ன சூழ்நிலையிலும் சார்ந்திருக்க வேண்டும் என்பது 2ஆம் காரியம். 3வது காரியம், உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஊழியத்திலாக இருந்தாலும் சரி, அல்லது கிறிஸ்துவ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, உண்மையுள்ளவர்களாக தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். 4வதாக தேவன் நம்மை மன்னித்து மீண்டும் நமக்கு மறுவாழ்வை தருவது போல நாமும் நம்ம சக மனிதர்களை மன்னித்து ஆண்டுடைய அன்பை அவர்களிடத்தில் வெளிக்காட்ட வேண்டும் என்பது தான் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இங்கே வந்து இந்த அவர் நன்றி செலுத்துகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். இந்த ஆறுதல் என்கிற வார்த்தைக்கு பரகலியோ என்று ஒரு அர்த்தத்தை, கிரேக்க அர்த்தம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மையமாக வைத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியுது. அப்போ தங்களுடைய பலத்துக்கு மிஞ்சின பிரச்சனைகள் வருகிற பொழுது, சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் அந்த அன்பினால் உந்தப்பட்ட ஊழியம் என்று சொல்லும் பொழுது, நாம் மரித்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறத நம்ம பார்க்கலாம். 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. சில நேரங்களில் உயிருக்கு கூட ஆபத்து வருகிற அந்த சூழ்நிலையில் கூட, நம்முடைய பலத்துக்கு மிஞ்சிய ஒரு பிரச்சனைகள் வருகிற அந்த வேளையிலும் கூட எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக கர்த்தர் இருந்தார். ஆனாலும் கூட நாங்கள் மரிக்கலை, அப்படியே நாங்கள் மரித்தாலும் அது பரவாயில்ல, கிறிஸ்துவுக்காக நாங்கள் மரிப்போம் என்கிற ஒரு வாஞ்சை, ஒரு வைராகியம் அவர்களிடத்தில் இருந்தது. தொடர்ச்சியாக நம்ம அந்த 11வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, 10வது வசனத்தை 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். மரணம் வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்பணும். ஆனாலும் இருந்தாலும் கூட அந்த மரணத்தின் ஊடாய் கர்த்தர் எங்களை தப்புவித்தார் என்று வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே இது காரணம் என்ன அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். தேவன் மீது அவர் வைத்திருந்த அன்பு, அந்த அன்பினால் ஏவப்பட்டு, அந்த அன்பினால் உந்தப்பட்டு இந்த ஊழியத்தை எப்படியாவது செய்து முடிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அவரிடத்தில் இருந்தது. அதனால தான் தீமோத்தேயுக்கு எழுதும்போது கடைசியாக அவருடைய வாழ்க்கையின் நிறைவு பகுதியில் அவர் எழுதுகிற போது சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்வதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், தன்னுடைய ஊழியத்தில் கிறிஸ்துவனுடைய அந்த குறுக்கீடு அல்லது கிறிஸ்துவனுடைய அன்பு வெளிப்பட்டதை அவரால் உணர முடிந்தவராய் அப்படி சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். இப்போ கொரிந்து மீது அவர் வைத்திருந்த ஒரு அளவற்ற அன்பை நம்ம இந்த காரியத்திலிருந்து பார்க்க முடியும். தொடர்ச்சியாக 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியாய் இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இங்கே ஒரு 2 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்று, கபடம் இல்லாமல் நாங்கள் என்ன செய்தாலும் கபடம் இல்லாமல் அது நாங்கள் செய்தோம் என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் நிருபத்தில் சொல்லும்பொழுது அங்கே வாசித்தோம், நீங்கள் எதை செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று செய்யுங்கள் என்று அங்கே ஒரு ஆலோசனை சொன்னதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே 2 கொரிந்தியர் நிருபத்தில் சொல்லும்பொழுது நாங்கள் எதை செய்தாலும் கபடம் இல்லாமல் செய்தோம், அதை திவ்ய உண்மையோடு, தெய்வீக உண்மையோடு, கர்த்தர் பரலோகத்திலிருந்து எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற நல்லுணர்வோடு நாங்கள் அதை செய்தோம். அதுவே எங்களுக்கு புகழ்ச்சியாய், எங்களுடைய மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியாய் எங்களுக்கு அது புகழ்ச்சியாய் இருக்கிறது. என்னவென்றால், நீங்கள் வாசித்தும் ஒத்துக்கொண்டிருக்கிற காரியங்களையே அன்றி வேறொன்றையும் நாங்கள் உங்களுக்கு எழுதவில்லை, முடிவு பரியந்தமும் அப்படியே ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்பி இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுனுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களே என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ
இவங்களுடைய உபதேசம் வந்து சற்று தவறான உபதேசம் என்று சில சலசலப்பு அங்கே வந்திருந்ததை நம்ம இதிலேருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தாலும் கூட அங்கே வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து எங்களுடைய உபதேசங்களிலே எந்தவித ஒரு பிழையும் இல்லை. ஏனென்று சொன்னால் அது நேரடியாக தெய்வீகத்தின் அடிப்படையில் தெய்வீக பரலோகத்திலிருந்து வந்த ஒரு உபதேசமாக இருக்கிறதுனால நாங்கள் அதை உங்களுக்கு சொல்கிறோம். அது கபடம் இல்லாமல் உண்மைத்தன்மையோடு திவ்ய உண்மையோடு நாங்கள் சொல்லுகிறோம் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியுது. இங்கே 2 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று கபடின்மை, கபடம் இல்லாமல், இன்னொன்று திவ்ய உண்மை. கபடின்மை என்பதற்கான கிரேக்க வார்த்தை அப்ளுட்டோஸ். இது பேச்சிலும் நடத்தையிலும் நேர்மையுடன் இருக்கிறதை அங்கே சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அவர்களுடைய பேச்சிலும் அவருடைய நடக்கையிலும் அவர்கள் உண்மையுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கான அர்த்தம். அதே போல் அந்த திவ்ய உண்மை என்று சொல்லுகிறதற்கான ஒரு கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்லிக்ரினியா என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எய்லிக்ரினியா அப்படின்னு சொன்னால் அது நேர்மையும் நோக்கங்களில் தூய்மை, சிந்தையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தூய்மையாக கபடம் இல்லாமல் என்று சொல்லும் பொழுது அவருடைய சிந்தை தூய்மையாய் இருக்கிறது, அவருடைய நடத்தை தூய்மையாக இருக்குது. அப்படி சிந்தை தூய்மையாக இருக்கின்ற பொழுது, சிந்தையிலே கபடம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது, சிந்தையிலே நல்ல நோக்கங்கள் இருக்கின்ற பொழுது அது செயலிலே வருகிறத தான் அந்த 2 வார்த்தை சுட்டி காட்டுகிறது. கபடின்மையும் திவ்ய உண்மையுமாய் நாங்கள் உங்களுக்கு வந்து சொன்னோம் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி இதே 2 குணாதிசயங்கள் நம்முடைய சிந்தையிலே காணப்படுகிறதா, நம்முடைய செயலிலே காணப்படுகிறதா? அது நம்ம தேவ அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறதுனால இதன் மூலமாக நம்முடைய சக மனிதனுடைய ரட்சிப்புக்கு நாம் எந்த அளவுக்கு என்ன பிரயாசம் எடுக்கிறோம் என்பது மிக முக்கியமாய் அங்கே இருக்கிறத நம்ம கவனித்து பார்க்க வேண்டும். 13ஆம் வசனத்தில் நம்ம 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசுவினுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களே என்று அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய நாளில் தான் நமக்கு தெரியும் நம்முடைய பிரயாசம் எந்த அளவுக்கு கனி கொடுக்கும். அதை நம்முடைய பிரயாசத்தின் வாயிலாக எத்தனை பேர் தேவனுடைய சத்தியத்துக்குள்ளாய் வந்தார்கள், எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது எங்கள் நிமித்தம் உங்களுக்கு அது புகழ்ச்சியாக இருக்கிறது போல் உங்கள் நிமித்தம் எங்களுக்கும் புகழ்ச்சியாக இருக்கிறது என்று அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படியாக அந்த 1ஆம் அதிகாரத்தை நாம் கடந்து வருகிற பொழுது சில மாற்றங்கள், ஒரு அன்பின் நிமித்தம் சில திட்டங்களில், ஊழிய திட்டங்களில், சில பிரயாணங்களில் ஒரு சில மாற்றங்களை அவர் ஏறெடுக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ முதலாவதாக இந்த 1 கொரிந்தியர் 16ஆவது அதிகாரம் 5-7 வரைக்கும் வாசிக்கின்ற பொழுது அவர் எங்கிருந்து எங்கே செல்ல திட்டமிட்டார் என்பதை நாம் பார்க்க முடியும். நான் மக்கதோனியா நாட்டின் வழியாய் போகிறபடியால் மக்கதோனியா நாட்டை கடந்த பின்பு உங்களிடத்துக்கு வருவேன். நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு நான் உங்களிடத்தில் சில காலம் தங்க வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை மழைக்காலம் முடியும் வரைக்கும் இருப்பேன். இப்பொழுது வழிப்பிரயாணத்திலே உங்களை கண்டுகொள்ள மாட்டேன். கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கியிருக்கலாம் என்று நம்புகிறேன். அப்போ இவர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னால், மக்கதேனியா நாட்டின் வழியாய் நான் போகிறபடியால் மக்களுடைய நாட்டை விட்டு நான் கடந்து உங்களிடத்தில் வருவேன் அப்படின்னு சொல்லி கொரிந்து பட்டணத்தாருக்கு அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அவருடைய திட்டத்தில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய குணாதிசயங்கள் மாற முடியாதனால அந்த திட்டத்தை அவர் என்ன செய்கிறார், மாற்றுறாரு. அங்கே போகாமல் எபேசு பட்டணத்துக்கு அங்கே போகிறார். எபேசு பட்டணத்திலிருந்து அந்த கொரிந்து பட்டணத்துக்கு அந்த 2ஆம் நிருபத்தை எழுதுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. வேதவசனம் சொல்கிறது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமே என்றும் இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால் இந்த கொரிந்தியர்கள் ஆகவே கொரிந்தியர்கள் மீதிருந்த உண்மையான அன்பால் தான் அவர்களை நேரில் சென்று சந்திப்பதற்கு பதிலாக ஒரு நிருபத்தை அவர் என்ன செய்தார்னா எழுதுறதை நாம் பார்க்க முடிகிறது. வேதனை நிறைந்த முந்தைய வருகைக்கு பிறகு உடனடியாக மற்றொரு வருகையை மேற்கொள்வது அவருக்கு மேலும் வேதனையை கொடுத்திருக்கும். அவர் அங்கு நேரில் சென்று கொடுக்க நினைத்த மகிழ்ச்சியை அது கொடுத்திருக்காது. அவரது நல்ல நோக்கங்களை எவ்வளவுக்கு தவறாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்பதை நம்ம இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாக இராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராக இருக்கிறோம், விசுவாசத்தினாலே நிலைத்திருக்கிறீர்களே என்று அங்கே என்று சொன்னால் தீத்து வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்குறார். ஆனால் தீத்து வரலை. அதை தொடர்ச்சியாக நம்ம படிப்போம். ஆனாலும் மீண்டுமாக தீத்துவை சந்திக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏனென்று சொன்னால் ஒரு நல்ல ரிப்போர்ட் அங்கேருந்து வருது.
இந்த கொரிந்து பட்டணத்தார் வந்து சத்தியத்துக்குள்ளாய் நாளுக்கு நாள் வளருகிறார்கள் என்கிற ஒரு நல்ல செய்தி வருகிற பொழுது அது அவருக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த மன்னித்தலும் அன்பை உறுதிப்படுத்துதலும் என்கிற ஒரு காரியம் அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் அவருக்கு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதே 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னால் 5ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். இப்போ நாங்கள் போகணுன்னு இருக்கும் பொழுது எங்களுக்கு வந்து எல்லா பக்கத்திலும் ஒரு பயம், ஒரு நெருக்கம் இருந்தது. அதனால் தீத்து வரும்பொழுது அந்த பயம் மாறி எங்களுக்கு மனசில் ஒரு உள்ளான ஒரு சந்தோஷம் வந்தது, ஒரு ஆறுதல் வந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன் என்று அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ நானும் ஆறுதல் அடைஞ்சேன், நான் அதிகமான சந்தோஷத்தை உங்களால் நான் பட்டேன் என்று அங்கே சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம அந்த வசனத்தை தொடர்ச்சியாக வாசிக்கின்ற பொழுது, ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறது இல்லை. ஏன்னா நான் நிருபங்களை எழுதினேன், உங்களுடைய சூழ்நிலை நீங்கள் சத்தியத்தில் இன்னும் வளரலை, நீங்கள் இன்னும் மாறலை, சில குணாதிசயங்கள் நீங்கள் மாறப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்னுடைய நிருபம் வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து மனசு கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். அது நேரடியாக உங்களுடைய தவறுகளை தப்பிதங்களை சுட்டி காட்டும் பொழுது கொடுத்துருக்கலாம். ஆனாலும் வந்து நீங்கள் மாற்றப்பட்டீர்கள் என்கிற செய்தியை நான் கேட்கும் பொழுது அது எனக்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கிறது என்று சொல்கிறார். அப்போ நீங்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்த பொழுது இந்த பவுல் தன்னுடைய அந்த கொரிந்து பட்டணத்தார் மீது வைத்திருக்கிற அன்பு, ஏதோ நீங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டீங்க அப்படியே இருங்கன்னு சொல்லலை. அது தொடர்ச்சியாக அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன அடுத்த ஆலோசனை சொல்ல வேண்டும், அடுத்து என்ன உபதேசம் சொல்ல வேண்டும், இதில் ஒருவேளை சில நேரங்களில் அவர்கள் மனநோகும்படி சில சிக்ஷை, சில கண்டிப்பு, சில ஆலோசனைகள், சில தவறுகளை சுட்டி காட்டுகிற ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை அவர் செய்கிறார். அதை செஞ்சுட்டு அதை சொல்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதை அன்பின் அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு காரியமாய் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நிருபத்தில் நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் இதை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவது என்பது உங்கள் மீது உங்களை குற்றப்படுத்துவதற்கோ அல்லது உங்களை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கோ உங்களை பாவிகள் என்று தீர்ப்பதற்கல்ல, அன்பின் அடிப்படையில் நான் அதை என்ன செய்தேன் சொன்னேன் என்று சொல்கிறார். இப்போது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. அப்போது இந்த துக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு துக்கம், லௌகீக துக்கமோ வந்து பார்த்திங்கன்னா அது மரணத்தை உண்டாக்குகிறது என்று அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அதனால் நான் உங்களுக்கு அப்படி எழுதியிருந்தோம், அநியாயம் செய்தவன் நிமித்தம் அல்ல, அநியாயம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்பதை அங்கே சொல்கிறார். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதியில்லாது இருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுபவித்து கொண்டு மக்கதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 தூபவர்க்க வாசனையை அடிப்படையாக வைத்து கிறிஸ்துவின் வெற்றி, அது வந்து கிறிஸ்து செய்கிற செயல் என்பது அது அந்த சுவிசேஷத்தின் விளைவாய் வருகிற காரியம் ஒரு வாசனையாக இருந்தது என்று அங்கே சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். நாமும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் கெட்டுப்போகிறவர்களுக்கும் மத்தியில் கிறிஸ்துவலாக இருக்கிற நாம
ஒரு நற்கந்தமாய் இருக்க வேண்டும். அந்த இடத்துல வந்து அந்த திவ்ய வாசனையை கண்டு அநேகர் ஈர்க்கப்பட்டு அந்த இடம் முழுவதும் நம்முடைய நற்கிரியை என்கிற வாசனையினாலே நிரப்பப்பட வேண்டும். கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிப்பதற்கு எவன் தகுதியானவன்? அநேகரைப் போல் நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இப்போ நாமும் கூட இந்த 2 கொரிந்தியருடைய ஆரம்ப கட்டத்தை நாம் படிக்கின்ற பொழுது தேவன் கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்று அவர் சொல்கிறார். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள்! கிறிஸ்துவின் பிரசன்னத்தால் நிறைந்த ஒரு இருதயம் அவரை அறிகிற அறிவின் வாசனையை எல்லா இடங்களிலும் பரப்புகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது அவருக்கு இந்த ஊழியத்தில் வந்த வெற்றிக்கான அடிப்படை காரணம் என்னென்னா, அந்த ஊழியம் வந்து ஊழிய பொறுப்பு வந்து இந்த கடமை நிமித்தமாக இல்லை, அன்பின் அடிப்படையில். கடமையும் இருக்க வேண்டும், பொறுப்புணர்வும் அந்த கடமை உணர்ச்சியும் இருக்க வேண்டும். அது அன்பின் அடிப்படையில் இருக்கின்ற பொழுது அந்த 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 ஊழியத்தில் வருகிற பாடுகளை சகிப்பதற்கான மனப்பக்குவம் ஏற்படுகிறது. அதை ஊழியத்தை சகிப்பதற்கான மனப்பக்குவம் மாத்திரமல்ல, அன்பு, அந்த கிறிஸ்துவ அன்பு. ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவும் தான் மரிக்கின்ற பொழுது பிதாவை இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார். அதே போல் ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளும் பொழுதும் அவரே அந்த அகாப்ப அன்பை தன்னை எதிர்த்த எதிரிகளிடத்தில் காட்டுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவரே இவர்களை மன்னியும் என்று தன் மரணத்தின் போது கூட தன் மரணத்திற்கு காரணமாக இருந்தவர்களுக்காக மன்னிப்பு ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியுது. அதே அன்பு, அகாப்பே அன்பு அவருடைய உள்ளத்தில் இருக்கிறதுனால அந்த ஊழியம் ஒரு வெற்றி சிறந்த ஊழியமாக இருந்தது. அவருடைய கிரியைகள், அவருடைய ஊழியத்தின் வெளிப்பாடு, அவருடைய ஊழியத்தின் பலன் ஒரு நற்கந்தமாக இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அந்த கொரிந்து பட்டணத்திலும் இவர்கள் செல்லுகின்ற இடங்களிலும் ஒரு நற்கந்தமாய் இருக்கிறதை பார்க்க, ஒரு நல்ல வாசனையாய் அவர்கள் இருந்தார்கள். ஜீவனுக்கு ஏதுவான ஒரு வாசனையாய் இருந்தார்கள். மரணித்து போகின்ற இடத்துல ஜீவனுக்கு ஏதுவான ஒரு வாசனையாய் இருந்ததாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியுது. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அமைவதற்கு நாம் நம்மை எவ்வளவு தூரத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்பது தான் இந்த பாடத்தின் வாயிலாய் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். முதலாவது, நமக்கு வருகிற உபத்திரவத்திலே தேவன் நமக்கு ஆறுதலாய் இருக்கிறார். அதே போல் நம்முடைய சக மனிதன் உபத்திரவத்தில் இருக்கின்ற பொழுது நாம் பெற்ற ஆறுதலை நாம் அவரிடத்தில் கொடுக்க வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு வருகிற உபத்திரவத்தில் நாங்கள் ஆறுதல் அடைந்தது போல நீங்கள் உங்களுக்கு வருகிற உபத்திரவத்தில் நீங்கள் ஆறுதல் அடைய வேண்டும். எங்களுக்கு கிடைக்கிற ஆறுதல் உங்களுக்கும் ஆறுதலாக இருக்கிறது போல உங்களுடைய ஆறுதல் எங்களுக்கும் ஆறுதலாக இருக்கும் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக, நாம் தேவனை எல்லா சூழ்நிலைகளிலும் முழுவதுமாக சார்ந்து இருக்க வேண்டும். தேவனை சார்ந்திருக்க வேண்டும், கர்த்தருடைய ஆறுதலை பெற வேண்டும். தேவனை சார்ந்து ஆண்டவர் மீது உள்ள அன்பின் நிமித்தமாக, சக மனிதன் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பூலோகம் எங்கும் சாட்சியாய் பிரசங்கிக்க வேண்டும் என்பதுதான் பவுலுடைய ஒரு நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய நோக்கமும் அப்படி இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் கூட நாம் இருக்கின்ற இடத்துல ஒரு நற்கந்தமாக இருப்போம், ஒரு ஜீவ வாசனையாக இருப்போம், சுகந்த வாசனையாக இருப்போம். அப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் நம்ம ஜெபத்தோடு நம்முடைய ஜீவித்தை ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடத்தை நிறைவு செய்யத்தக்கதாக நாம் ஒரு ஜெபத்தோடு கூட நிறைவு செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, அன்பின் இரக்கமும் மன உருக்கமும் மன்னிக்கிறவருமாகி நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த பாடத்தை நாங்கள் படிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடத்தை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான நேயர்களே, வல்லமை உள்ள தேவனுடைய ஊழிய பணியிலே உங்கள் எல்கிபோர் அட்வென்த் மினிஸ்ட்ரி, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதை பதிவிடும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.